நீ என்ன நினைக்கிற? என்னோட கலெக்ஷன்லாம் ரொம்ப அருமையா இருந்ததுல்ல. இது எல்லாத்தையும் சேகரிக்க எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. முக்கியமா அதுல இதுவும் ஒண்ணு. இதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். காமிக் ரைட்டர் புனியா புனியாக்காக்கு பாராட்டு விழா நடத்தினப்ப மெடல் கொடுத்திருந்தாங்க. இந்த மெடல் அந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் தருவாங்களாம். அப்படி இருக்கிறப்போ உனக்கு எப்படி இது கிடைச்சது? என்னோட ஃப்ரெண்டு தான் இந்த கம்பெனியோட எம்டி. அதனால இவருக்கு இந்த மெடல் ரொம்ப சுலபமா கிடைச்சிருச்சு. அதுக்கு பக்கத்துல உள்ளத பாத்தீங்கன்னா வாய பொளந்துருவீங்க. இது ஏதோ எகிப்தியன் கிங்கோடதுன்னு சொல்றாங்க. ரொம்ப பழங்காலத்துக்கு போல இருக்கு. என்ன தவிர வேற இந்த ஊர்ல யாருக்கிட்டயும் இந்த மாதிரி பொருள்லாம் இருக்கவே இருக்காது போல இருக்கு. நான் ஏதோ அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன். நான் பாத்துட்டு தரேன். என்ன பண்ற? இதெல்லாம் ரொம்பவே காஸ்ட்லியானது தெரிஞ்சுக்க. இதெல்லாம் தொலைஞ்சதுன்னா நீதான் பொறுப்பு. என்னது? இதுல ஒண்ணு மிஸ் ஆகுது. நோபிட்டா, இதுக்கு நீ என்ன பண்ண போற? என்னால சொல்லுங்க, இது எல்லாத்துக்கும் நீதான் முழுக்க முழுக்க காரணம். இது கொஞ்சம் கூட சரியே இல்ல. நான் அது எல்லா இடத்துலயும் தேடி பார்த்து டோரேமான், ஆனா அது எனக்கு எங்கேயுமே கிடைக்கவே இல்லப்பா. ஓகே, நீ கவலைப்படாத, நான் அது தேடுறேன். என்னால அதை கண்டுபிடிக்க முடியும். என்னது? பொம்மை பீக்கா? இல்ல, நல்லா உத்து பாரு. இந்த பட்டனை நான் அழுத்தினேன்னா பாத்தியா எப்படி இது? கிளாஸோட உள்ள பக்கம் தெரியுது. வெறும் லைட் போட்டதுக்கே இப்படி எல்லாம் தெரியுதா? இந்த பட்டனை பிரஸ் பண்ணா இன்னும் கூட அதிகமா தெரியும் பாரு. ஆகா, இது ரொம்ப டக்கரா இருக்கு. உன்னோட டெஸ்ட் பேப்பரை மறுபடியும் அந்த இடத்துல வச்சுட்டியா? திருவாக்கி நீ அதை கண்டுபிடிச்சிட்டல, என்கிட்ட இந்த டிவைஸை போட்டுப்பா. எவ்வளவு மிஷின் இருக்கு டோரேமான். பரவாயில்லையே, நீ சூப்பரான ரோபோட்டா போல இருக்கு. நான் ஒன்னும் சாதாரண ரோபோட் இல்ல, எதிர்காலத்துல இருந்து வந்த ரோபோட். அதை தெரிஞ்சுக்க. ஆமா ஆமா, நீ ரொம்ப சூப்பரான ரோபோட்டா ஒத்துக்குற. உன் பாக்கெட்ல ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு. எல்லாமே அப்படி குப்பை மாதிரி இருக்கே. நீ சொன்னா நான் அதை உடனே கிளீன் பண்ணி தரேன்ப்பா. ஓகேவா? நீ அதெல்லாம் ஒன்னும் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. உனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு, கிளம்பு. ஆனா டிவைஸை ஒழுங்கா கொண்டு வா. பொருட்களை எடுத்து பார்க்கறது ரொம்ப ஜாலியா இருக்குப்பா. ஆகா, இதை வச்சு நிறைய கண்டுபிடிக்கலாம் போல இருக்கு. என்ன அப்படி நினைட்டேன்? அப்பாவோட பொருட்கள் ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னவா இருக்கும்? என்னது? பணம் தான். இது அப்பா விட சீக்கிரம் சேவிங்கா இருக்கும். இந்த மாதிரி மறைச்சு வைக்கிறதுல அப்பா கெட்டிக்காரதா இருக்காருல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, வாங்க வாங்க, என்ன விஷயம்? நோபிட்டா, உன்னோட அம்மா உள்ளதான் இருக்காங்களாப்பா? ஓ, வாங்க வாங்க, என்ன விஷயம்? நாங்க ட்ரிப்புக்கு போயிருந்தோம்ல, உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா, ரொம்ப ரொம்ப நன்றி. எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? என்னவா இருக்குன்னு பாரு. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? மரியாதை இங்க இருந்து போங்க. இந்த பசங்களே இப்படிதான். இது வழியா பாக்குறது ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. எப்படி இருக்கு? என்னாச்சுப்பா? என்னோட ப்ரோச் தெரியாதனமா இதுக்குள்ள விழுந்துடுச்சு. சரிங்க, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் சுசுகா. அம்மா, இந்த ப்ரோச் எப்படி இருக்கும்? அது ஒரு ரெட் ப்ரோச், மியூசிக் நோட் ஷேப்ல இருக்கும். அங்கதான் இருக்கு. இந்த சுசுகா, இதை இப்ப நல்லா கிளீன் பண்ணியாச்சு. சரிம்மா, இது முன்னாடியே ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாரு. ஆமாமா, அப்படியே மின்னுது. ரொம்ப தேங்க்ஸ் நோபிட்டா. என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? அதுல ஒண்ணு இல்ல, நீ கிளம்புறோம். அந்த காலை தப்பிச்சோம். நோபிட்டா, டோரேமான் நில்லுங்களே. துணியோட மெடலை கண்டுபிடிச்சியா இல்லையால? நாங்க இன்னமும் அதான் தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படியாலே விஷயம். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். வாயை மூடு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு சந்தோஷம். நான் சொல்றேன், உனக்காக ஆசாசியா பரிசு வாங்கிட்டு வந்து என்னையா இப்படி திட்டுறியா? இல்ல இந்தா. நோபிட்டா, இந்த சியான் ஏதோ ஐஸ் வைக்கிறான், அவனை நம்பிடாத. நோபிட்டாவா கொக்கு? என்னல பகல் நேரத்துல டாக்டருக்கு அடிச்சிட்டு இருக்க? முதல்ல திறந்து பாரு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். இதுக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். தள்ளி பண்ண பாக்குறேன்.
எனர்ஜி ஆகலாம்னு பார்த்தா என்ன அடிச்சுட்டு போயிட்டானாலே. அந்த நோபிட்டா இன்னும் இங்க வரல. துணியோ, நான் உனக்காக ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிருக்கேன்பா. வந்து அப்புறமா சாப்பிட என்ன? ஓகே, நான் வந்து சாப்பிடுறேன், நீங்க போங்க. ஓகே, இப்ப இதை கொண்டு போய் வச்சிருவோம். தேவையில்லாம அப்பாவோட கலெக்ஷனை நான் எடுத்துட்டேன். இதை நான் எடுத்துக்கவே கூடாது. ஆ! போச்சு போச்சு போச்சு. ஆஹா, அப்பாவோட அந்த பெரிய பொக்கிஷமான எகிப்திய மெடலை காணுமே. துணியோ, என்னாச்சு? என்ன சத்தம் இங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நோபிட்டாவும் டோரிமானும் உன்னை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்காங்க. என்னது? ஓகே, வர சொல்லுங்க. ஏன் வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? பயந்து நீ வீட்லயே உட்காந்துட்டியோன்னு நினைச்சேன். நான் அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். நான் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். இதான் சரியா கிடைச்சிருச்சு. இந்தா, இதுக்கப்புறம் நீ என்ன எதுவும் சொல்ல முடியாது. இது ரொம்ப பிரமாதமான டிவைஸ் பா. ஜீவரா இருக்குல்ல? நான் மட்டும் இதை யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, நம்ம போலாம் டோரேமான். ஒரு நிமிஷம் இரு. இதுல இன்னொன்னும் காணாம போயிருக்கு. இங்க பாரு, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான அந்த எகிப்தியன் மெடலை இதுல காணவே காணோம். அது நான் தப்பா கணக்கு போட்டுட்டேன்ப்பா. இங்க பாரு, இன்னொன்னு காணாம போயிருக்கு. அதை நீ கண்டுபிடிக்கலன்னா என்ன ஆகும் தெரியும்ல? சரிப்பா. என்ன இது? அது இங்க எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்ப என் ரூமை விட்டு வெளியில போய் தேடி பாரு. அது ஒரு வேளை உருண்டு போய் வெளியில கூட விழுந்திருக்கலாம்ல நோபிட்டா. அப்படிலாம் நடந்திருக்காது. நடக்கலாம்ப்பா, யாருக்கு தெரியும் சொல்லு. நீ வேணா இங்க நல்லா தேடி பாரு. துணியோ, அது உருண்டு இவ்வளவு தூரம் வந்திருக்காதுப்பா. தேடி பார்க்காம இங்க வந்திருக்காதுன்னு எப்படி சொல்லுவ? சீக்கிரம் சீக்கிரம் எனக்காக அதை இப்ப தேடி கொடு. ஓகேப்பா, சரி, உனக்காக பாக்குறேன். அது இங்கதான் இருக்கு. நான் கண்டுபிடிச்சிட்டேன் துணியா. நிஜமாவா? நல்ல வேலை. இத கீழே போட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏனே நீ இத கீழே போடியா? ஆமா ஆமா, நான் இத தெரியாம கீழே போட்டுட்டு தேடிக்கிட்டு கிடந்தேன். ஏய் துணியோ, நீ என்ன வார்த்தை சொன்ன? இது கொஞ்சம் கூட சரியா கிடையாது. என்ன தைரியம் இருந்தா நீ பண்ண தப்புக்கு நோபிட்டா மேல பழிய போடுவ. இது ஒரு மிகப்பெரிய குற்றம். அது இது அப்பா கிட்ட கொடுக்கதான் போனேன். ஆனா திடீர்னு கீழே விழுந்துருச்சு. இது எங்க அப்பாவுக்கு சொந்தமானதுப்பா. அவருக்கு தெரிஞ்சா என்ன தொலைச்சிருப்பாரு. என்னது? அப்ப இது உன்னோடது கிடையாதா? இத மட்டும் நான் தொலைச்சிருந்தா எங்க அப்பா பயங்கர கோவப்பட்டிருப்பாரு. ஆனா நீ என்ன காப்பாத்திட்ட நோபிட்டா. அதுக்கு நன்றி சொல்ற விதமா நான் உனக்கு என்னோட காமிக் புக்ஸையும் வீடியோ கேம்ஸையும் தரேன். சரி, எவ்வளவு கெஞ்சிருக்கணும் நான் ஒத்துக்கிறேன். சரி, சூப்பர்ல. இப்ப போய் வீடியோ கேம்ஸ் விளையாடலாம். நோபிட்டா, என்னது? இதுக்கு என்ன அர்த்தம் நோபிட்டா? இத நான் கிளாசெட்ல இருந்து கண்டுபிடிச்சேன். இதுக்கு என்ன காரணம் சொல்ல போற நோபிட்டா? மரியாதையா இங்க வா. அவன் செஞ்ச தப்புக்கு நல்லா மாட்டிக்கிட்டான். உன்னோட டெஸ்ட் பேப்பரை உடனே வந்து என்கிட்ட காமிக்கணும்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். கவனிக்கிறியா இல்லையா நோபிட்டா? கவனிக்கிறேன். நான் வந்துட்டேன். நல்ல நேரத்துலதான் வந்திருக்காரு. உங்க அப்பா கிட்ட இதை காட்டி அவரை கண்டிக்க சொல்றேன். அப்பதான் நீ திருந்துவ. இதுக்கப்புறம் அப்பா வர வந்து எனக்கு லெக்சர் கொடுப்பாரு. இப்பதான் உங்க அம்மா எல்லாத்தையும் சொன்னாங்க. டெஸ்ட் பேப்பரை மறைச்சு வச்சிருக்கியாமே. என்ன மன்னிச்சிருங்க. நீ டெஸ்ட்ல மார்க் கம்மியா வாங்குறது கூட தப்பில்ல. ஆனா இந்த மாதிரி டெஸ்ட் பேப்பரை மறைச்சு வைக்கிற பாரு, அதான் மிகப்பெரிய தப்பு. அது கொஞ்சம் கூட சரியில்லை நோபிட்டா. நீங்களும் சில விஷயங்களை மறைச்சு வைக்கிறீங்களே. இது என்னது? நீ எதை சொல்ற? ஷூராக்ல இருக்கிற உங்க பூட்டை தான் சொல்றேன். ஆமா, உனக்கு எப்படி அந்த ரகசியம் தெரியும்? இங்க பாரு, உங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். என்ன தெரிஞ்சா பிரச்சனையாயிடும். அதுக்கு எனக்கு என்ன தருவீங்க? என்னாச்சு? அவனை நீங்க நல்லா கண்டிச்சீங்களா இல்லையாங்க? அது நோபிட்டா செஞ்ச தப்புக்கு அவனை கண்டிச்சுட்டேன். இதுக்கு மேலயும் அவனை கண்டிச்சா பாவம், அவன் பயந்தே போயிடுவான்ல. என்ன சொல்றீங்க? போனா போதுன்னு விட்டீங்கன்னா அவன் மேலும் மேலும் தப்புதான் செய்வான். சரி சரி, நீ கவலைப்படாத. நான் மறுபடியும் அவனை நல்லா கண்டிக்கிறேன். இங்க பாரு நோபிட்டா, மறுபடியும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நோபிட்டாக்கு இப்படியே நீங்க செல்லம் கொடுத்து அவங்களை கெடுக்குறீங்க. அதனாலதான் அவன் டெஸ்ட் பேப்பர் எல்லாம் மறைச்சு வச்சு நம்ம ஏமாத்துறான். என்னது? நோபிட்டாவோட சேர்த்து அப்பாவையும் அம்மா திட்டுறாங்க. சொல்றத கேட்கல இல்லையா? ரெண்டு பேரும் ஏன்னா இப்படி மாறாம இருக்கீங்களோ? சாரி. ரெண்டு பேரும் மரியாதையா மன்னிப்பு
இனிமே நாங்க இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க.